ஹலோ செல்லக்குட்டீஸ். ஸோ இப்போ 12th கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட் திட நிலைமை அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அதை சார்ந்து வரக்கூடிய 2 மார்க் 1 மார்க் மற்றும் 5 மார்க் இதை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் முகப்பு மைய கனசதுரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது 2 மார்க்கில் இந்த கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதை எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபேஸ் சென்டர்டு இந்த இதில் மொத்தமாக எளிய கனசதுரம் அப்படின்ற ஒரு 8 பார்ட் இருக்குது. இந்த 8 பார்ட்டையுமே என்ன பண்ணணும், சேர்த்தா தான் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்பர் ஆஃப் கார்னர்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டத்தையும் போட்டு 8ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆட்டம் கிடைக்கும். ஃபேஸ் சென்டரில் நம்ம மொத்தமாக ஒரு 3 பாலை வந்து உள்ளே என்ன பண்ணுவாங்க, பாதியாக கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒட்டுவாங்க. இது மாதிரி, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 3D டைமென்ஷனலில் இந்த பாதியாக இந்த பாலை வந்து 6 ஃபேஸஸ், அதாவது மேலே 1, இங்கே கீழே அந்த சைடும் பேக் சைடும், ஸோ டோட்டலாக 6 பீசஸ் இதே மாதிரியே கட் பண்ணி விட்டுவாங்க. அப்போ டோட்டலாக 8 பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா ஒரு பந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். எளிய கனசதுரம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த 6 பீசஸும் சரிங்களா, நம்மளுக்கு எல்லா ஃபேஸஸ்லையும் இருக்கிறனால தான் ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. முகப்பு மையம் அதாவது எளிய கனசதுரத்தில் மொத்தம் 6 முகப்பு இருக்குது. அந்த 6 முகப்புலேயும் அரை பந்துகள், அதாவது அரை ஆட்டம் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 அப்படின்றது கிடைக்கும். எப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா, இந்த வாய்ப்பாட்டில் நீங்கள் பயன்படுத்தி அதை போடணும். NC/8, NCனா நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால் NC/8. மொத்தமாக நம்மளுக்கு 6 ஃபேஸ் இருக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த பந்துகள் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பந்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், பாதியாக மாற்றுறோம். அதனால தான் 2ஆல் என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பேர் எங்கிட்ட டவுட்டு கேட்குறது என்னென்னா, இந்த ஃபார்முலாவில் எப்படி 2 வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பந்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 8 பீசஸாக கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, பிளாக் கலர்ஸில் இருக்கக்கூடிய டாட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பால் தான், ஆனால் 8 பீசஸ் கட் பண்ணுறதுனால தான் 8ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பந்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பீசஸாக மாற்றுறோம். அதனால தான் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஓகே, இப்போது இதோட ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். பாருங்கள், NC/8 NF/2. சரிங்களா? NC 8 கார்னர்ஸில் 8 பால் இருக்குது, அதனால் 8 பீசஸ் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிடுறோம். ஃபேஸ் சென்டர்டு 3 பந்துகள் அரை பந்தாக என்ன பண்ணுறோம், ஒட்ட வைக்கிறதுனால 6 பந்துகள் இருக்கும், 6 அரை பந்துகள் இருக்கும். அதனால் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் நம்பர் 1/1. இதை அடிச்சிங்கன்னா 3/1. ஸோ இப்போ 1 கீழே போட தேவையில்லை. 1 + 3 4. ஸோ இப்போ கேள்வி, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக்கில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? 4. ஆன்சர். முகப்பு மைய கனசதுரத்தில் இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை 4. அடுத்த கேள்வி, கோஆர்டினேஷன் நம்பர். சரிங்களா? அணைவு எண் எவ்வளவு? கோஆர்டினேஷன் நம்பர் அதில் 6 இருந்துச்சு, அடுத்து வந்து 8 இருந்துச்சு, அடுத்து வந்து இப்போ 12. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அணைவு எண், கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண் தமிழில் கேட்கும்போது அணைவு எண் அப்படின்னு கேட்பாங்க. 2, அதாவது இன்டீரியர் 1 மார்க்பா இதெல்லாம். அணைவு எண் எவ்வளவு? 12. ஓகேங்களா? இதுலேருந்து கேட்கக்கூடியது இதை 1 மதிப்பெண்ணில் கேட்பாங்க 1 மார்க்கில். இதை கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி. சரிங்களா? பேக்கிங் எஃபிஷியன்சினா பொதிவு திறன் எவ்வளவு இருக்குது? இது ரொம்ப ஈஸியான டெரிவேஷன். நம்ம ஒரே ஒரு டைம் படித்தா கூட என்ன ஆயிரும், டக்குன்னு மண்டையில் ஏறிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் பொதிவு திறன். சரி, இப்போது இந்த இதில் நம்ம போன தடவை பார்த்தது தான். இதை நீங்கள் ஒரு தடவை பார்க்கலைன்னா என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டைம் சிம்பிள் கியூபிக்கும் பாடி சென்டர்டு கியூபிக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து முகப்பு மைய கனசதுரம். இதோட பொதிவு திறன் பார்க்க போகிறோம். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC, அதாவது நம்மளுக்கு வாய்ப்பாட்டில் FCCன்னு காமனாக சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நம்மளுக்கு நடுவுலலாம் பந்து கிடையாது, அதாவது ஆட்டம் வந்து நடுவுலலாம் கிடையாது, ஃபேஸில் தான் இருக்குன்றதுனால நம்ம இப்போ எடுக்க போகிற டிஸ்டன்ஸ் வந்து எதை மட்டும்தான் பேஸ் பண்ணதாக இருக்கும், A B, இது C. என்ன பண்ணுவாங்க, ABC. இதில் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், ரேடியஸ் R அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த சைடில் உள்ளதும் R அப்படின்றது தெரியும். அப்போது AC = 2R,
ஆர்ஸ் ஈக்குவல் டு a/2 அப்படின்றது தெரியும், ரைட்டுங்களா? அது ஏபியோட அளவு. அதே மாதிரி தான் இங்கேயும், சரிங்களா? இப்போ ஏசிக்கு உள்ள தூரம் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏசி இதை நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி படித்தது தான். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இப்படி ஒரு டைரெக்ஷன், இப்படி ஒரு டைரெக்ஷன், இப்படி ஒரு டைரெக்ஷன், சரிங்களா? ஓகே, இந்த டைரெக்ஷன் அப்படியே சும்மா டயக்ராம் மாதிரி வரைகிறேன், பார்த்துக்கோங்க. இது ஏ இருக்கக்கூடிய பொசிஷன், இது சி இருக்கக்கூடிய பொசிஷன், இது பி இருக்கக்கூடிய பொசிஷன். இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் ஏ. பித்தாகரஸ் தியரம் பிரகாரம் இது போன வாய்ப்பாட்டிலே நான் எழுதி காமிச்சிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், √2a அதை ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. அப்போது ஏசிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2√2a. அதில் இருக்கக்கூடிய ரேடியஸ் எத்தனைன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆர் இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு ஆர் இருக்குது, ரைட்? பாருங்கள், இங்கே ஒரு ஆர் இருக்குது. இங்கே ஒரு வட்டத்தில் சர்க்கிளில் 2 ரேடியஸ் இருக்கும். அதேமாதிரி இந்த எஜஸில் ஒரு ஆர். டோட்டலாக 4r. ஏசியோட அளவு எவ்வளோ? 4r இஸ் ஈக்குவல் டு √2a. ஆர் மட்டும் வேணும்னா √2/4 இன்ட்டு a அப்படின்றது ஆர் தெரிஞ்சால் தான் நம்ம ஸ்பியரில் கொண்டு போய் ஆன்சர் போட முடியும். கோளத்தின் கன அளவில் ஆன்சர் போட முடியும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னன்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வாய்ப்பாடு கோளத்தின் கன அளவு தமிழில். ஓகே, ஃபார்முலா 4/3πr3. ஆர் இருக்கிற இடத்துல அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 4/3, பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ √2/4a ஹோல் கியூப் உள்ளே இறங்குது. இப்போது இறங்குச்சுன்னா 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 2√2 அப்படின்னு வரும். 4 வந்து பண்ணாங்கன்னா 64 அப்படின்னு வரும், சரிங்களா? a³ அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணணும். 1 4s are 4, 16 4s are 1 2s are 2, 8 2s are. அப்போ நம்மளுக்கு இதோட வாய்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இதில் பை இருக்குது, √2 இருக்குது, a³ இருக்குது, கீழே வந்து 3 8 அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ √2 இருக்குது, பை இருக்குது, a³ இருக்குது, கீழே 24. இப்போது நம்ம இங்கே வருவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம்? 4 அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த 4, ஏன்னா இதில் மொத்தம் 4 ஸ்பியர்ஸ் இருக்குது, கோளங்கள் வந்து மொத்தம் 4 இருக்குது, சரிங்களா? ஸோ மொத்தமாக 3 பந்துகள் அரை பந்து 6 ஃபேஸில் வைப்பாங்க. எட்ஜில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஒரு பால் அப்படின்னு வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து 4 ஆட்டம்ஸ். இந்த 4 ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்ற ஃபார்முலாவில் போடுறேன் பாருங்கள். பேக்கிங் எஃபிஷியன்சி, சரிங்களா? பொதிவு திறன் அப்படின்றது வாய்ப்பாடு எழுதுகிறோம். என்ன வாய்ப்பாடு உங்களுக்கே தெரியும். வால்யூம் ஆஃப் யூனிட் செல், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் யூனிட் செல். கோளம் அதில் இருக்கக்கூடிய கனசதுரத்தில் இருக்கக்கூடிய கன அளவு அப்படின்னு எழுதணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல், கியூபிக் யூனிட் செல், சரிங்களா? இன்ட்டு 100. 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும், இல்லை வராது. பாருங்கள், இப்போது இதை வந்து எழுதுனீங்கன்னா √2πa³/24, சரிங்களா? பை வால்யூம் ஆஃப் கியூபிக் யூனிட் செல்லோட வேல்யூ a³. நம்மளுக்கு எப்போவுமே இது மாறாது. பொதிவு திறன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எத்தனை ஆட்டம் இருக்கோ அதை மேலே என்ன பண்ணுவீங்க? மல்டிபிள் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் 4 அப்படின்ட்டுருக்கு. இந்த 4ஓட வேல்யூவை என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியரில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எத்தனை ஸ்பியர் இருக்கோ அத்தனையால் நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 4s are 4, 6 4s are 24 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ √2πa³/6 டிவைடட் பை a³. a³ம் a³ம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு √2 இருக்கும், பை இருக்கும், 6 இருக்கும். இங்கே 100 வேறு இருக்கா? 100 என்ன பண்ணணும்? நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். √2 இன்ட்டு பை டிவைடட் பை 6 இன்ட்டு 100. 1 6 are 6, 16.67 அப்படின்னு வரும் இதோட வேல்யூ. அப்போ இப்படி பண்ணிங்கன்னா √2 அப்படின்னு இருக்குது, பை அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது, 16.66 இருக்குது, 67 இருக்குது. இந்த பையோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும் 3.14. √2ஓட வேல்யூ
1.414. இதை நம்ம மல்டிபிள் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ 1.414 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ 16.67. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 74%. இது எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி, எஃப்சிசியோட பொதிவு திறன். வெற்றிடம் எத்தனை இருக்குது, ஃப்ரீ ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். 100ஆல் கழித்து சொல்லணும், அவ்வளோதான். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய எஃப்சிசியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேசஸ். சரிங்களா? ஃப்ரீ ஸ்பேசஸ்னால் வெற்றிடம் எவ்வளோ சதவீதம் இருக்குது, 100ல் 74 போச்சுன்னா 26%. இதையும் நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் தெளிவாக நடத்தி கொடுத்தாச்சு. நீங்கள் நல்லா படிங்க. இதை படித்து 5 மார்க், 2 மார்க், 1 மார்க் எது கேட்டாலும் நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.